கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 11 வசனம் 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசிப்போமானால் அவருடைய மகிமையை நாம் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற கர்த்தரால் கூடும் என்பதை முழு மனதோடு நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக அந்த காரியத்திலேயே கர்த்தருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கஷ்டப்படுவதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்குமானால் அந்த போராட்டங்களை கர்த்தர் அனுமதிப்பாரானால் அந்த காரியத்தினால் நிச்சயம் ஒரு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய நாமம் அது நிமித்தமாய் மகிமைப்படும். அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். ஆகவே நம்முடைய வாழ்வில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் நம்மை சீர்படுத்த வேண்டும். நம்முடைய குறைகள், நம்முடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதை நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் வாழ்வை ஆசீர்வதிப்பார். லாசரு வியாதிப்பட்டு மரித்தான். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தபோது அவன் மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்படாமல் தேவ நாமம் மகிமைப்பட வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அவர் தங்கியிருந்த இடத்தில் மேலும் 2 நாள் தங்கினார். பின்பு அவர் சென்றபோது அவன் மரித்திருந்தான். அப்பொழுது கர்த்தர் கல்லறையை திறக்கும்படி சொன்னபோது மார்த்தாள் 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்றாள். அதற்கு அவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பின்பு கல்லறையை நோக்கி உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா என்றார். லாசரு உயிரோடு வந்தான். அந்த ஜனங்கள் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அது நமக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாயும் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்க வகையிலே கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகாமல், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி முறுமுறுத்து கர்த்தரை விட்டு வழி விலகாமல் உறுதியாய் விசுவாசத்தோடு திடமனதோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் முழு மனதோடு உம்மை மட்டுமே விசுவாசித்து உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசித்து உமக்காக காத்திருந்து உம்முடைய கரத்தில் இருந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் தந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். துவண்டு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதுப்பித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.